சரி. அடுத்து டிக்கு வந்து என்ன செய்யறாங்க? ஐதான் H2SO4 போட்டுறாங்க. ஐதான் H2SO4 போட்டா என்ன நடக்கும்? ஆல்கீனுக்கு ஆல்கீன் ஐதான் H2SO4 இங்க ஓகே போட்டா இங்க டபுள் பாண்ட் இருந்திருக்கு, இங்க OH ஒன்று வந்திருக்கு, இங்க எல்லாரும் H சேர்ந்துக்குது, நீர் சேர்க்கப்பட்டிக்குது. அப்ப நாங்களும் நீர் சேர்ப்போம். சேர்க்கக்கொள்ள இந்த 2 கார்பனுக்கு இந்த நீர் சேர போகுது. இதுல ஒருத்தருக்கு OH ஒருத்தருக்கு H கிடைக்கும். 2 பேருக்கும் H சமன் வைக்கிறதுனால இந்த பக்கத்துக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இதான் நீங்க சம்பாத்தியம் சேர்க்கல இப்படி உங்களுக்கு செய்யலாம். இப்ப என்ன பிரச்சனையும் இல்லை. 3 4 5 6 இந்த பாண்ட் உடைஞ்சி இங்க உடைஞ்சி இங்க OH இங்க H போட்டுக்கொள்ளே இல்லை. சரியா? இங்கே OH இங்கே H போட்டேன். உங்களுக்கு சரி வேண்டாம் இங்கே OH இங்கே H போட்டுக்கோங்க. சரியா? இது விளங்கிச்சா? இது விளங்கிச்சு. சரி. இப்ப அடுத்து இது 2011 10ல பி. சரி, இங்கன்னா வந்து 2011 10ல பில சரியா? CH3 CHBr CH3 வர்க்கம் CH3 ட்வைஸ். சரியா? 2 CH3 வர்க்கம் இல்ல. இதுக்கு என்ன செய்யறாங்க? OH மைனஸ் போடுறாங்க. எனக்கு 06 சொல்லுங்க. இதுல விளைவு எப்படி வரும்? 06 ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொல்ல ஆளுமே இல்லையா? ஆன்சரை கேட்டா வந்து லீவ் ஆகுறீங்க. லீவ் ஆயினப்புறம் உங்களுக்கு சொல்லி என்ன செய்வேன்? எனக்கு சொல்லுங்க. 61 இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எப்படி வரும்? 61 இங்க வர கட்டமைப்பு எனக்கு சொல்லுங்க. அது விலங்குல அது இந்த சேர்வைக்கு OH மைனஸ் போட்டிக்கிறாங்க. இதுக்கு வர விளைவு எனக்கு சொல்லுங்க. CH3 என்ன இந்த கட்டமைப்பு என்னன்னு? பிஆருக்கு OH மைனஸ் சொல்லு என்ன OH அத சொல்றீங்க? ஐதானே கேள்வி செஞ்சீங்களா? அது சரியாம செய்யல. இது என்ன சேர்வை? இந்த இதோட பேர் என்ன? அல்கேன். ஷுவரா? புரோமின் இருக்கு. புரோமின் இருக்குன்னு அவர் யாரு? அல்கைல் புரோமைடு. OH மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீரா? ஐதான் என்ன OH போடுறதா?
OH மைனஸ்னா காரம்னு சொல்லி தரலையா? சத்தமா பேசுங்க. ஓம் ஓம். OH மைனஸ்னா காரம், H பிளஸ்னா அமிலம்னு சொல்லி தந்தேன். எங்க சரி OH மைனஸ் இருந்தா அதை ஒரு காரமா எடுங்கன்னு சொன்னேன். அப்ப இதை நீங்க ஏதாச்சும் ஒரு காரமா நினைச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சா எடுத்துக்கோங்க. ஆல்கைல் ஹைலைடுக்கு எண்ணெய் வச்சு போட்டா என்ன வரும்? ஆல்கோஹால் ஆல்கோஹால் வரும். CH3 CH3 CH மேல OH வரும். CH3 கீழேயும் CH3 மேல H. இதுதான் கேட்டேன். H பிளஸ்னா என்ன? அமிலம். இவர் யாரு? இவர் யாரு? PCC oxyate men oxyate. இவருடைய பேர் என்ன? Alkyl halide. Alkyl halide. Alkyl chloride. சரி, alkyl halide 06. எனக்கு சொல்லுங்க இது என்னன்னு சொல்லி. ஓடினால். சொல்லுங்க எனக்கு இது பேரு. எனக்கு சொல்லுங்க இது என்னது? இது பேர் என்ன? alkyl halide. alkyl halide 78. இது பேர் என்ன? அது பக்கத்துல நீங்க CL எழுதிங்களா என்ன எழுதினீங்க? அது விளங்கல. அந்த சீக்கங்கால எல்லாம் எழுதினேன். oil chloride CH3COCl. என்ன படிக்கிறீங்களோ தெரியா. இது வந்து oil halide, oil chloride. இதுல chloride இன்னைக்கு oil chloride. இது alkyl halide சொல்றீங்க. alkyl halide CM Hம் ஒரு halide மட்டும்தான் இருக்கும். இதே இந்த இடத்துல ஒவ்வொன்றும் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன், எக்ஸ்னா ஹேலைட் இருந்துச்சுன்னா oil chloride. தனியா OH இருந்தா ஆல்கஹால். C டபுள் பாண்ட் OH இருந்தா oic acid. தனியா Br இருந்தா alkyl halide. COBr இருந்தா oil bromide. மத்தது தனியா NH2 இருந்துச்சுன்னா amide. CONH2 இருந்தா amide. இப்படி எல்லாம் சொல்லி தந்தேன். என்னத்தான் செய்றீங்களோ தெரியா. படிக்கிறதும் இல்ல, ஒன்றும் இல்ல, தூங்குறதைக்கு நல்லா. இதுல நீங்க எல்லாம் கிளாஸ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு கேள்வி செய்யாம வந்தா எப்படி இருப்பீங்களோ தெரியாவே. கேள்வி கேட்டும் கேள்வி போட்டும் திருப்பி பார்த்தும் அதை ஒழுங்கா செய்ய இல்லாட்டி எப்படி மத்த பாடமெல்லாம் படிக்கிறீங்க? எனக்கு டவுட். சரி, அடுத்தது 2011 10ல D. 2011 10ல D. பத்துல Dல ஒரு கட்டமைப்பு கீழே ஒரு கட்டமைப்பு இது. அதுல அந்த பென்சீனை நான்
ஆறுன்னு போடுறேன். NC CH3 CH2 CH3 40. எனக்கு சொல்லுங்க, இது பேர் என்ன? 40. நான் பேசுறேன் கேக்குதா? கேக்குது. 40 சத்தமா பேசுங்க. இது என்ன சேர்வை? பேர் என்ன? மைக் கிட்ட வந்து பேசுங்க, எனக்கு கேக்குது இல்ல. Alkene. 56. நீங்க பேசுறது எனக்கு கேக்குதே இல்ல. உங்களோட வால்யூமை கூட்டுங்க, மைக்ரோஃபோனை கிட்ட வந்து பேசுங்க. 56 சொல்லுங்க, இது பேர் என்ன? $82. இது பேர் சொல்லுங்க. நான் பேசுறது யாருக்குமே கேக்குது இல்லையா? கேக்குது. கேக்குது தானே? 82 சொல்லுங்க எனக்கு இந்த பேரை. Halide, alkyl halide. அல்கைல் ஹேலைடா மேடம்? இது எங்க இருந்து வாரீங்க? ஹேலைடு நிக்குது இதுல. $78. இது பேரை சொல்லுங்க. துணை அமைன். துணை அமைனா? வேற ஒரு பேர் சொல்லுங்க. இமீன். இமீன். கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் டபுள் பாண்ட் வந்தா இமீன் நான் சொல்லி தந்தேன். நைட்ரஜனுக்கு இங்க ஒரு R கூட்டம் வைக்குது, இங்காலையும் ஒரு R கூட்டம் வைக்குது. அதை வச்சு நான் நினைக்கிறேன் துணைன்னு என்ன துணை அமைன்னு சொன்னீங்க லைக்கும். சரியா? அப்படி 3 பாண்ட்லயும் ஏதாச்சும் வைக்கணும் இதுல. சரியா? இங்க டபுள் பாண்ட் தனிக்கு கார்பனுக்கு நைட்ரஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருந்தா இமீன். இது எங்க 82. இதுல அல்கைல் ஹேலைடு நிக்குதா? சாரி, ஹேலைடு நிக்குதா? இல்ல, சாரி டாக்டர். சாரி, எல்லாத்துக்கும் சாரி தான் உங்களுக்கு. கண்ணும் விளங்குறதுல ஒண்ணும் விளங்குறதில்ல. இப்படி இருந்தா நீங்க எப்படி மாற்றிடணும்னு செய்வீங்க? முதல்ல சேர்வே நீங்க இன்னும் காண தெரியணும். அதுக்குதான் முதல்ல பேரெல்லாம் சொல்லி தந்தது. இதுல மாற்றிடலாம் எப்படி செய்யறதுங்க? கார்பனுக்கு நைட்ரஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க இமீன்னு சொல்லுவோம். இதுல பேர் இமீன். அடுத்தது அடுத்த கேள்வி D-ல 1 C2H2. 31. இது யாருன்னு சொல்லுங்க எனக்கு.
31 பேசுறது இல்ல. அல்கேன் என்னது? அல்கைன். அல்கைன். CN H 2 மடங்கு எழுதுங்க CH2N. அப்ப இது 2ன்னா இது 4. 4ல இது 2 தானே, அப்ப 2 கழிக்கணும். அப்ப CnH2n2 மைனஸ்ன்றது வந்து உங்களோட இதுல பாத்தீங்கன்னா அல்கைன். அப்ப இது அல்கைன் வரையணும். C அல்கைன் என்ன செய்யணும்? மும்மை பிணைப்பு போடணும். 2H இருக்குது. அப்ப C2H2 இப்படித்தான் வரும். அடுத்தது 2012ல ஏல Dல அது சேர்வை எழுதி அதை இனக்கான சொல்லிக்குது. CH3 CH2 CO NH CH2 CH2 CH3. எனக்கு 06 சொல்லுங்க. இது பேர் என்ன? IMS 06. சத்தமா பேசுங்க, போய்க்கு நடிக்க வேணுமே. சொல்லுங்க. பேரும் படமாயிடுச்சு. ஏழு அமைடா. அமைட். 39 சொல்லுங்க. அமைன். 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 52 சொல்லுங்க. என்னது? ஏமைட். அமைட். 38 எமைட். 23 அனிலைட். அனிலைட். அம்மா ஆன்சர் வர இவ்வளவு நேரம். 1 2 3 4 பேர். 4 பேர் இருக்கிறான். அனிலைட் நான் சொன்னேன் CONH2 இருந்துச்சுன்னு சொன்னா அமைட்னு சொன்னேன். CON ஒரு எச்சும் இன்னொரு ஆர் கூட்டமும் இருந்துச்சுன்னு சொன்னா அனிலைட்னு சொன்னேன். அதுக்கு போல சொன்னேன். நான் இதுக்கு நோட் தரல, நீங்க எல்லாம் பிராக்டிஸ் எடுப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையில நான் ஒரு இதுவும் கொடுக்கல. இதை என்ன மட்டும் கொடுத்தேன். என்ன செஞ்சுக்கிறீங்க? திருப்பி யாரும் படிக்கல. இப்ப இது அனிலைடா என்னன்னு தெரியா. இதோட ஆர் கூட்டம். ஏன் பிடிக்கிறீங்க எல்லாரும்? இன்ட்ரெஸ்டே இல்லைங்க இப்ப படிச்சு கொடுக்கப்ப. மார்க்ஷீட் சொல்லி கொடுக்கத்தான் நான் வந்தேன். ஆல்சோ சேர்வைகளை இன்னும் காண தெரியா. அப்ப எப்படி அடுத்தது சொல்றது? அடுத்து 2012ல 4 9 ஆகுது.
அது என்ன சொல்லுது? C7H14. எனக்கு 07 சொல்லுங்க. இது என்ன சேர்வைன்னு சொல்லி. அட்கின். அட்கின் சரிதானே? CnH2n. சரி. இதுக்கு ஊக்கல் ஐதரசனேற்றம் செய்யறாங்களாம். என்ன போடணும்? நீங்களே சொல்லுங்க. ஊக்கல் ஐதரசனேற்றம்னா என்ன செய்யணும்? Nickel H2, nickel PD. நிக்கல் H2 நிக்கல் PT நிக்கல் PD. சரி. இந்த C7H14க்கு சரி நான் அல்கின் இப்ப எழுதி காட்டுறேன். சரியா? நீங்க எல்லாம் தெரியும் நினைச்சு வந்தானே எல்லாரும் படிக்காம இருக்கிறீங்க. இதுக்கு Br2 போட்டாங்களாம். வார சேர்வையில பேரை சொல்லுங்க எனக்கு. 68. இந்த அல்கின்க்கு Br2 போட்டு வார சேர்வைக்குதே அந்த சேர்வையில பேர். இது அல்கின் மாதிரி இதுக்கு ஒரு பேர். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே. அகமது 68. சரி இந்த பேச இயலாதாக்கள் பதில் சொல்ல இயலாதாக்கள் அவங்க எல்லாம் வரவாங்க. சரியா? எனக்கு எரிச்சலைக்கு இப்படி படிச்சு கொடுக்க. நீங்க லாஸ்ட் சொல்லாட்டி நான் எப்படி அடுத்தது சொல்லி கொடுக்குறது? நான் இப்ப நிப்பாட்ட போறேன். எனக்கு கரண்ட் போயிட்டோம். நீங்க சொல்லுங்க. எனக்கு அடுத்த கிளாஸ் வரைக்கும் எல்லாத்தையும் திருப்பி படிச்சுட்டு வருவீங்களா? கேள்வி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வருவீங்களா? இல்லன்னா நிப்பாட்டிடுவேன் கிளாஸ். எனக்கு சேர்த்து படிச்சுட்டு. சரி நீங்க 3 பேர் மட்டும் வாங்க. மத்தக்கள் யாரும் வருவாங்க? நான் சொன்னேன் தானே. நான் சொன்னேன் இப்ப சொன்ன 3 பேர்னு சொல்லி. நீங்க சொன்னீங்க இன்னும் 2 பேர் சொன்னாங்க. நம்பரை மார்க் பண்ணிட்டேன். மொத்தம் 3 பேர் தானே மிச்சம். எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா 15 பேர் இருக்கிறேன். படிச்சுட்டு. நான் மெசேஜ் போட்டேன். நீங்க எல்லாம் படிச்சுட்டு வராட்டி வரவானு. இப்ப பேசலுமேனா ஆன்சர் கேட்கல பேசல. நான் ஆன்சர் கேட்கறது எனக்கு எடுத்துட்டு போறதுக்கா? நான் எக்ஸாம் செஞ்சு முடிஞ்சு நீங்க தான் செய்யறீங்க. ஆன்சர் சொன்னா தான் நீங்க பிரியா செய்றீங்களா சரியா செய்றீங்களா அடுத்து சொல்லி கொடுக்கணும். மாற்றிட்டு செய்யறோம். இது சரியா தெரிமைக்குது. ஏபிசிடி இந்த எழுத்து ஆனா தெரியாத பிள்ளை கொண்டு போயிட்டு அந்த பேப்பரை கொடுப்பாங்க. செய்ன்னு சொல்லி கொண்டு விட்ட அந்த பிள்ளைக்கு எழுத்தும் தெரியா வாசிக்கவும் தெரியா கேள்வியும் விளங்க தெரியா. ஆனா போயிட்டு செய்ன்னு விட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பா தானே ஸ்காலர்ஷிப் வச்சு வதைப்பாங்க. அது மாதிரி தான் இருக்குது. அதனாலதான் நான் முதல்ல இருந்து கார்பனுக்கு 4 பாண்ட்ல இருந்து அந்த ஒவ்வொரு சேர்வையோட பேர்ல இருந்து சொல்லி கொடுத்தது மாற்றிட்டு செய்யறதுக்கு தான். இப்ப பாஸ் பேப்பர் திருப்பியும் இல்ல. பாஸ் பேப்பர் திருப்பாதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் விளங்குது இல்ல. எந்த நாளையும் கேட்ட 60 மார்க்ஸ் கேள்வி தான் திருப்பி கேட்கறாங்க. 60 மார்க்ஸ் அதே பாஸ் பேப்பர்ல இருக்கிற பேப்பர். சரியான நீங்க என்ன தெரியுமா செய்யற? பாஸ் பேப்பர் விட்டுட்டு எல்லா மாடல் பேப்பர் பின்னுக்கும் ப்ரொவின்சியல் பேப்பர் பின்னுக்கும் ஜோனல் பேப்பர் பின்னுக்கும் போறது. டேர்ம் எக்ஸாம் நான் சொல்லல. அது சும்மா எக்ஸ்ட்ரா எடுத்து செய்யறது. அதுக்கு ஸ்கீமும் இல்ல ஒன்றும் இல்ல. பாஸ் பேப்பரை பாக்குறதும் இல்ல. அதுக்கப்புறம் எக்ஸாம்ல போயிட்டு மார்க்ஸ் குறைஞ்சிட்டு வர்றது. பாஸ் பேப்பர்ல ஈக்கிறது தான் அப்படியே வருது. பாஸ் பேப்பர் செய்யணும்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சுக்கணும். பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லாட்டி வேற ஒண்ணும் செய்ய இயலாது. உங்களுக்கு சேர்வே தெரியாட்டி உன்ன டக்குன்னு இனங்காண இயலாட்டி நான் இந்த பாருங்கன்னு சொல்லியும் உங்க யாருக்கும் பார்க்க இயலாட்டி எனக்கு வேற இல்லையே. இப்ப 15 நாள் இருக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லையே. சரினா ஒரு மீட்டர் பிள்ளைக்கு இது ஒரு நாள் படிச்சு கொடுக்குறது. இதெல்லாம் உங்களுக்கு மெதுவா சொல்லி தந்ததும் செய்யலாட்டி வரவான கிளாஸ்க்கு. சரி எனக்கு அப்படி செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க எல்லாம் ஆன்சர் சொல்லணும். நீங்க எல்லாம் படிக்க தானே வந்துக்கிறீங்க. ஆன்சர் சொல்ல இல்லாட்டி மறுபடியும் எக்ஸாம்ல போயிட்டு எழுதுவீங்களா? வீட்டுல உட்காந்து கொண்டு சொல்ல இல்லாட்டி
படிச்சுட்டு வருவீங்களா? படிச்சுட்டு படிச்சுட்டு வரேன். வரோம். படிச்சுட்டு வரோம். சரி, அது நான் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் சொல்லாட்டிக்குது.